Hello everyone. நம்ம Human Values and Ethicsல Unit 3 பார்த்துட்டு இருக்கோம். இது Unit 3யோட 4th lecture. So Unit 3ல 4 question பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். First scientific thinking, அதில் உள்ள types inductive, deductive, அது proposing and testing hypothesis, validating facts using evidence-based approach, skepticism, empiricism, இப்படி 4 question பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். இதுல முதல் 3 question நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா அதை பார்த்துக்கோங்க. 4th யூனிட்ல இந்த ஒரு கொஸ்டின் தான், skepticism, empiricism மட்டும்தான் இருக்கு. இது வந்து தனியா கூட கேட்கலாம். ஸோ ஸ்கெப்டிசிசம் தனியா கூட கேட்கலாம், எம்பிரிசிசம் தனியா கூட கேட்கலாம். அதனால நான் இதுக்கு தனித்தனி வீடியோஸ் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல நம்ம ஸ்கெப்டிசிசம் பத்தி மட்டும் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல எம்பிரிசிசம் பத்தி பார்க்கலாம். ஸோ ஸ்கெப்டிசிசம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அதை நம்பாம அதுல கொஸ்டின் கேட்டுட்டே இருக்குது. ஸோ அது இது இப்படி இருக்கலாம்னா அதுல கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கெப்டிசிசம் சொல்லுவாங்க. எந்த ஒரு நம்பிக்கையுமே அதை நம்ப மாட்டாங்க. எந்த ஒரு மூட நம்பிக்கையா இருந்தாலுமே இல்ல வேற ஏதோ ஒரு இதா இருந்தாலுமே அதை நம்பாம மறுபடியும் அதை கொஸ்டின் கேட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கெப்டிசிசம் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ பாருங்க, skepticism is an attitude of questioning, doubting or examining information before accepting it as true. ஸோ ஒரு விஷயத்தை உண்மை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி நிறைய கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க, நிறைய டவுட் வந்துட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் skepticism சொல்றாங்க. It prevents individuals from blindly following beliefs, traditions or claims that lack proper evidence. ஸோ இதனால ஒரு கண்மூடித்தனமா எதையுமே நம்பாம ஒரு எவிடன்ஸ் இருந்தா மட்டும் நான் நம்புவேன், அது வரைக்கும் நம்பவே மாட்டேன் அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க, ஓகேவா? இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் திங்க் லாஜிக்கலி, அவாய்ட் மேனிபுலேஷன் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ஒரு விதத்துல நல்லதா இருக்கு. என்னன்னா அவங்க எந்த ஒரு மூட நம்பிக்கையுமே ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஆதாரம் இல்லாத வரைக்கும் அதை ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்கெப்டிசிசம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கெப்டிசிசம்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் எவாலுவேஷன். ஸோ ஒரு விஷயத்த தீர ஆராய்ஞ்சு பார்க்கணும், அதான் கிரிட்டிக்கல் எவாலுவேஷன். திரும்ப திரும்ப அதை பார்த்துட்டே இருப்பாங்க, கரெக்டா இல்லையான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸ்கெப்டிசிசம் என்கரேஜஸ் இண்டிவிஜுவல்ஸ் டு கேர்ஃபுல்லி அனலைஸ் த ரிலையபிலிட்டி ஆஃப் ஏ கிளைம், சோர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அது உண்மையிலேயே கரெக்ட் தானா அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அக்செப்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அட் ஃபேஸ் வேல்யூ. ஸோ ஒரு விஷயம் சொன்னோடனே அதை ஏத்துக்காம one should think why this is true and identify what evidences support it. ஸோ ஒரு விஷயம் சொன்னோடனே அதை உண்மையில ஏத்துக்காம அது ஏன் உண்மையா இருக்கணும், அதுல என்னென்னலாம் எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கறதான் ஆராய்ச்சி பார்ப்பாங்க, ஓகேவா? This critical evaluation strengthens reasoning and prevents emotional or impulsive decisions. ஸோ இது மூலமா உங்களுக்கு நிறைய லாஜிக்காக யோசிப்பாங்க. ஸோ இதனால அவங்க வேற எந்த ஒரு தப்பான விஷயம் சொன்னாலுமே அதை உடனே ஏத்துக்க மாட்டாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து காட் அகைன்ஸ்ட் பயாஸ். இது வந்து என்னன்னா பயஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்ததானே, ஒரு விஷயத்த சார்ந்து இருக்கிறதுக்கு பேரு பயாஸ். ஜெண்டர் பயாஸ், ரிலிஜியஸ் பயாஸ், கேஸ்ட், இத மாதிரி நிறைய பயாஸ் இருக்கு. ஸோ அப்படி அந்த விதத்துல இருந்து ஏதோ ஒரு நம்பிக்கை கொண்டு வராங்கன்னா அதையுமே அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது அந்த மூட நம்பிக்கைகளை இவங்க ஃபாலோ பண்ணாம தவிர்த்துக்கிறாங்க, ஓகேவா? Biases, personal opinions, cultural beliefs and stereotypes often distort judgment. ஸோ ஏதோ ஒரு இத மாதிரி உள்ள பயஸ் எல்லாமே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஆனா அதை இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. பாருங்களேன், skepticism acts as a safeguard by forcing individuals to look beyond personal preferences or societal pressures. ஸோ இத மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை எமோஷனலா அவங்க ஏத்துக்காம வேற அதனால அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, எதனால அதை அப்படி சொல்றாங்க, அதை மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க, அது மாதிரி கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. இதனால அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்மூடித்தனமா நம்ப மாட்டாங்க, ஓகேவா? இட் ரெடியூசஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ப்ரிஜுடிஸ் and encourages fair, balanced and objective thinking based on facts rather than assumptions. ஸோ இது மூலமா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அதை கேட்காம அவங்களே உண்மையான ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் அதை ஏத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ இதான் காட் அகைன்ஸ்ட் பயாஸ். நெக்ஸ்ட் வந்து ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். இது வந்து ஒரே நேரத்துல முடியறது கிடையாது, திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரிதான் ஒரு ஃபேக்ட் வந்து உண்மையில ஏத்துக்கிட்டாங்கன்னா அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த நிறைய அப்டேட்ஸ் வர இப்ப டெக்னாலஜி எவால்வ் ஆக அது மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இவங்க உண்மையில ஏத்துக்கிட்டாலுமே மறுபடியும் அது மாறுமா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க, ஓகேவா? ஸ்கெப்டிசிசம் இஸ் நாட் ஏ ஒன் டைம் ஆக்ஷன். இது ஒரு தடவை மட்டும் பண்ற ஆக்ஷன் கிடையாது, பட் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் ரிவியூவிங் அண்ட் ரிவாலுவேட்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ மறுபடியும் திரும்ப அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அஸ் நியூ எவிடன்ஸ் எமர்ஜஸ். புதுசா ஒரு எவிடன்ஸ் வந்துச்சு அப்படின்னா earlier views may need to be updated or corrected. இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து தப்பா கூட இருக்கலாம், அதை மறுபடியும் மாற்ற வேண்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. This iterative nature ensures that
நாலேஜ் ரிமைன்ஸ் அக்யூரேட், ஃபிளெக்சிபிள் அண்ட் ஓப்பன் டு இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இது மூலமா என்ன ஆகுதுன்னா, அவங்க ஏற்கனவே ஒரு நாலேஜ் வச்சிருப்பாங்க. ஸோ ஓகே இது இப்படிதான் அப்படின்னு ஒரு நாலேஜ் வச்சிருப்பாங்களா, இது மறுபடியும் நம்ம எவாலுவேட் பண்ண ஓகே அது தப்பு, இது இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம மாத்திக்கலாம், ஒரு அப்டேட் கிடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இட் ரிஜெக்ட்ஸ் ரிஜிட் திங்கிங் அண்ட் சப்போர்ட்ஸ் லைஃப் லாங் லேர்னிங். ஸோ ஒரே இதை மட்டும் யோசிச்சுட்டு இருக்காம அடுத்து மறுபடியும் நம்ம இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு ஒரு சான்ஸா இருக்கு. ஓகேவா, இதுதான் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரோமோட்ஸ் இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டி. ஸோ இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டினா ஒரு உண்மை தன்மை இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா, ஸோ அது உண்மையா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பார்த்துட்டே இருக்கணும். A skeptical approach demands honesty, transparency and consistency in thinking. ஸோ அது உண்மைத்தன்மை தான் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த உண்மைத்தன்மை இருந்தால் மட்டும்தான் அதை ஏத்துக்க முடியும்னு சொல்றாங்க. இட் டிஸ்கரேஜஸ் எக்ஸாகரேஷன், அன்வெரிஃபைடு கிளைம்ஸ் அண்ட் பிளைண்ட் அக்செப்டன்ஸ். ஸோ ஏதோ ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கனால அதை கண்மூடித்தனமா ஏத்துக்காம அவங்க வந்து உண்மை இருக்கா அப்படிங்கறத மட்டும்தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. By insisting on solid reasoning and truthfulness, skepticism promotes intellectual integrity. அதனால இவங்க இப்படி லாஜிக்கலா திங்க் பண்றதுனால அதுல ஒரு ஆனஸ்டி இருந்தா மட்டும் அந்த விஷயத்தை ஏத்துப்பாங்க. இதன் மூலமா எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் போத் பர்சனல் அண்ட் சோசியல் லைஃப். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்குது. ஓகேவா, ஸோ இதான் ப்ரொமோட்ஸ் இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டி. நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்கெப்டிசிசம். ஸோ இப்படி ஒரு விஷயத்த கண்மூடித்தனமா ஏத்துக்காம அது மேல மறுபடியும் கொஸ்டின் கேட்டே இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்கெப்டிசிசம் ப்ரொடக்ட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் ஃபால்ஸ் பிலீஃப்ஸ் அண்ட் ரூமர்ஸ். ஸோ இதுதான் ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்ஸ், ஒரு பொய்யான நம்பிக்கையா இருக்கலாம், மூட நம்பிக்கையா இருக்கலாம், இல்ல ரூமர்ஸ் ஏதோ ஒரு பொய்யான தகவல்கள் வரலாம். அது எல்லாத்தையுமே உடனே ஏத்துக்காம அவங்க ஆராய்ச்சி பார்க்காங்க இல்லையா, ஸோ இதுல இருந்து எல்லாமே அவங்க தப்பிச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. இட் இம்ப்ரூவ்ஸ் டிசிஷன் மேக்கிங் பை என்கரேஜிங் லாஜிக்கல் அனாலிசிஸ். ஸோ ஒரு விஷயத்த லாஜிக்கா நம்ம யோசிக்கிறதுனால நம்ம டிசிஷன் மேக்கிங், நம்ம முடிவு எடுக்கிற திறன் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றாங்க. இட் ஸ்ட்ரென்தன்ஸ் சயின்டிபிக் டெம்பர் அண்ட் மாரல் கிளாரிட்டி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல சயின்டிபிக் திங்கிங், அதை என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு விஷயத்த அது உண்மையா இல்லையான்னு எவிடன்ஸ் மூலமா சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ அதையுமே இங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அது மாதிரி ஒரு மாரல் கிளாரிட்டி, அது உண்மைத்தன்மை நமக்கு கிடைக்குது. இட் அலோஸ் ஃபார் ரீவாலுவேட்டிங் எக்ஸிஸ்டிங் தியரிஸ் அண்ட் ரிவைசிங் தம் பேஸ்ட் ஆன் நியூ எவிடன்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரிதான் மறுபடியும் அதை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்களா, ஏதோ ஒரு புது எவிடன்ஸ் கிடைச்சாலே மறுபடியும் அந்த விஷயத்த கரெக்டா இல்லையா மறுபடியும் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதனால நம்மளோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஏற்கனவே இருக்க தியரி பழைய தியரி தான் இருக்கும்னு அவசியம் இல்ல, புதுசா நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இவ்வளவுதான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்கெப்டிசிசம். ஸோ இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஸ்கெப்டிசிசம் இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். ஒரு விஷயத்த உடனே அதை ஏத்துக்காம அது எதனால அது கரெக்ட், இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டே இருக்க ஸ்கெப்டிசிசம். இதுல ஒரு நாளே கேட்டீங்கன்னா கிரிட்டிக்கல் எவாலுவேஷன், காட் அகைன்ஸ்ட் பயாஸ், ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ், ப்ரோமோட்ஸ் இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டி, அடுத்து அதோட பெனிஃபிட்ஸ். ஸோ இவ்வளவுதான் போதும். இந்த வீடியோல தான் ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வீடியோல எம்பிரிசிசம் என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.